விளையாண்டு கொண்டிருக்கோம். இப்போ விளையாண்டு கொண்டிருக்கோம். இப்போ ஏதாச்சும் ஒரு கேம் வாங்க. இப்போ நம்ம பிளாஸ்கெட் பால் விளாண்டுக்கிட்டு இருந்தோம். அப்போ எனக்கு அது விளாடவும் தெரியல. அதனால நான் நிறைய பாலை விட்டுட்டேன். அப்போ எனக்கு அதில் டிக்கெட்டும் கிடைக்கல. அந்த ரிங்குக்குள்ளே பால் போடணும், எனக்கு அது வரல. அதனால நான் வேறு கேம் பார்க்க போயிட்டு இருந்தேன். அப்போ நிறைய கேம் என் கண்ணில் தெரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் எனக்கு ஒன்றும் பிடிக்கல. அதனால் சும்மா சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்துக்கும் போது அப்போது ரூமை பார்த்தேன். அந்த ரூமுக்குள்ளே நிறைய கேம் இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த ரூமுக்குள்ளே போய் ஒரு கேம் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அந்த கேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்போ அந்த அக்காட்ட கேட்கும்போது இந்த கேம் ஒரு ஃப்ரூட் மேட்ச்னு ஒரு கேமா. அதனால அந்த கேம் விளாட்லான்னு எனக்கு தோணுச்சு. அதனால அந்த கார்டை ஸ்வாப் பண்ணி அந்த கேம் விளாட ஸ்டார்ட் பண்ணேன். அந்த கேம் அந்த ஃப்ரூட்டை ஸ்மாஷ் பண்ணுற கேம். அது பண்ணும்போது நான் விக்ட்ரி ஆகிட்டேன். பாருங்கள், அது இதோ விக்ட்ரி ஆகிட்டேன். அப்போ நான் அந்த அக்காட்ட கேட்கும்போது விக்ட்ரி ஆகிட்டேங்க, அப்போ நான் என்ன பண்ணணும்? அந்த அக்கா சொன்னாங்க, ஒரு லெவல் வரும்டா, அந்த சேர் மேலே ஒரு முட்டை வரும், அந்த முட்டையை நீ வேகமாக உடைக்கணும், உடைச்சாதான் உனக்கு டிக்கெட் கிடைக்கும்னு சொன்னான். நான் அதை உடைக்கல, அதனால் எனக்கு டிக்கெட் கிடைக்கல. இப்போ அதில் இன்னொரு லெவலையும் இருந்துச்சு. அதனால நான் அதையும் விளாண்டேன். அதுலேயும் என்னால் ஜெயிக்க முடியல. எனக்கு 3 சான்ஸ் இருந்துச்சு. ஒரு சான்ஸ் நான் பேஸ்கெட் பாலில் தோற்றுட்டேன். 2 சான்ஸ் இதில் விளாண்டேன். 2 சான்ஸும் இதுலேயும் தோற்றுட்டேன். 14 டிக்கெட் தான் கிடச்சிச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். 14 டிக்கெட், இவ்வளோ கேம் விளாண்டு 14 டிக்கெட் தான் எடுத்தாள். ஆனாலும் சந்தோஷமாக இருந்தேன். சரி போவோம், டிக்கெட் கொடுத்து காசு வாங்க போயிட்டு இருந்தேன். குடுன்னு போகிறேன். அங்கே போய் கேட்டோன்னே டக்குன்னு பக்குன்னு ஆயிடுச்சு. என்னன்னா கிஃப்டே கிடைக்காதாம்ல. எனக்கு மூஞ்சியில் கையை வச்சுட்டேன். ஐயோ, இவ்வளோ கஷ்டப்பட்டு விளாண்டதுக்கு ஒரு கிஃப்ட்டே கிடைக்கலையான்னு கஷ்டப்பட்டு. சரி, ஜெயிக்க தான் முடியல, கடையை சுற்றியாச்சும் பார்ப்போம்னு சுற்றி பார்த்தோம். அப்போ எனக்கு சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பசிக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த நேரத்தில் எனக்கு எங்கள் அம்மாட்ட கேட்டேன், பஜ்ஜி வாங்கி கொடுமா. சரி வாங்கி கொடுங்க, அப்போ அது வரைக்கும் நீ சுற்றி பாருன்னு சொன்னாங்க. அதனால் நானும் சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த ஃபன்லைன் கார்டு, இதுதான் ஃபன்லைன் கார்டு. இந்த கார்டு நீங்கள் என்ட்ரி ஃபீஸில் 100 ரூபா கொடுத்து வாங்கணும். இதுக்கு ரீசார்ஜ் 100லேருந்து 500 ரூபா வரைக்கும் ரீசார்ஜ் பண்ணலாம். இது இந்த ஃபன்லேண்ட் எங்கே இருக்குன்னா, திருச்சி FSM சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் கிட்டே இருக்குது. இங்கே நிறையா கேம்ஸ் இருக்குது. நீங்கள் உங்கள் குழந்தைங்கள வச்சு விளாட்லாம். ஆனால் அது ஒர்த்தான்னு கேட்டால் அப்படி ஒன்றும் இல்லை. சும்மா ஜாலிக்கு